Hello everyone, welcome to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான வெறும் மூணே பொருள்ல இதை செய்யக்கூடிய கடல் பாசி அகர் அகர் புடிங் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இந்த சம்மருக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபிங்க. இஃப்தார் சமயத்துல இது உடம்ப ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். நோன்பு இருக்கிறவங்க இதை கண்டிப்பா டெய்லி இதை எடுத்துக்கோங்க. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைகள்லாம் ஈஸியா கிடைக்குதுங்க. சைனா கிராஸ்ன்னு சொல்லிட்டு கடல் பாசி. இது நான் 20 கிராம் எடுக்க போறேங்க. 10 கிராம் பேக்கெட்டுன்னு வரும், 50 கிராம் பேக்கெட்டுன்னு வரும். நான் 50 கிராம் பேக்கெட்ல இருந்து வெறும் 20 கிராம் தான் எடுக்க போறேன். இது 20 கிராம் கடல் பாசிக்கான ரெசிபிங்க. இது சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. இது பெருசா நீளமா இருக்கும். இது சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். இது 2 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அப்பதான் கொஞ்சம் சாஃப்டா ஆகும், நமக்கு சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். இது 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம பாலை காய்ச்சிடலாம். நான் இங்கே 20 கிராம் சைனா கிராஸ்க்கு ஒரு 1 லிட்டர் பாலை கொதிக்க விட்டுருங்க. நீங்க 10 கிராம் சைனா கிராஸ் எடுக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் பாலே போதுமானதுங்க. இந்த பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நாம இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா உருகட்டோங்க. இது ஃபுல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த அகர் அகர் எல்லாமே நமக்கு மெல்ட் ஆகணுங்க. நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு இது மெல்ட் ஆகி வரணும். பாருங்க, கரெக்டா இருக்கு. நல்லா உருகிடுச்சு அந்த அகர் அகர் ஃபுல்லா. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நமக்கு பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதுல 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அந்த சைனா கிராஸை உருக்கியிருந்தோம் பாத்தீங்களா, அதை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துட்டே இருங்க, கைவிடாம கலருங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு கலந்துக்கோங்க. 1 நிமிஷம் இது நல்லா கைவிடாம கலந்துக்கோங்க. அப்பதான் அந்த சைனா கிராஸ் நமக்கு நல்லா மெல்ட் ஆகும், உருகும், ஃபுல்லா அதுல பால்ல மிக்ஸ் ஆகி வரும். நாம இங்க 2 ஃப்ளேவர் செய்ய போறோங்க. ஒன்னு பிளெயின், இன்னொன்னு ரோஸ் மில்க் வச்சு ஒரு ஃப்ளேவருங்க. பாருங்க, இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப அடுப்பை அணைச்சிருங்க. நாம இதை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது தட்டோ இல்ல கிளாஸ் கிண்ணமோ எதுல சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இதை ஊத்தி செட் பண்ணலாங்க. நான் இங்க ஸ்டீல் பிளேட்ல தான் போட்டு செட் பண்ண போறேன். 2 ஃப்ளேவர் பண்ண போறேங்க. ஒன்னு பிளெயினா இப்படியே இருக்கும், இன்னொன்னு நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பண்ண போறோம். இது மேல இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துருங்க. அப்பதான் நமக்கு கிளீனா செட் ஆகும். இல்லைன்னா மேல பபிள்ஸ் பபிள்ஸா இருக்கும். இந்த நுரையெல்லாம் சைட்ல இருந்து எடுத்துருங்க. அப்பதான் நமக்கு கிளீனா இருக்கும். பாருங்க, இப்போ இதுல நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்க பொடிசா கட் பண்ண பாதாம சேர்க்கிறேன். நீங்க முந்திரி பருப்பு இல்ல பிளெயினா அப்படியே கூட வச்சிடலாம். நான் இதுல கட் பண்ண பாதாம, குட்டி குட்டியா கட் பண்ண பாதாம சேர்த்திருக்கேன். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுல நம்ம ரோஸ் மில்க சேர்த்துக்கலாம். ரோஸ் சிரப்பு 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க எந்த ஃப்ளேவர் வேணாலும் இதுல பண்ணலாங்க. பிஸ்தா சிரப்பு இருந்ததுன்னா நீங்க பிஸ்தா கூட போட்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்கும். பாருங்க, ரோஸ் சிரப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு அந்த நுரையெல்லாம் மேல இருந்து எடுத்துருங்க. இதுலயும் நம்ம கொஞ்சமா பாதாம தூவிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. அப்படியே டைரக்டா சூடா வைக்காதீங்க. இது 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் அப்படியே வச்சு எடுத்துட்டேங்க. 2 மணி நேரத்திலே இது செட் ஆயிடுச்சு. நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் வைங்க. நல்லா செட் ஆயிடும். பாருங்க, கத்தியை விட்டு கட் பண்ணும் போது அந்த கத்தியில கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். அப்படின்னாலே நமக்கு கடல் பாசி சூப்பரா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு ரெசிபிங்க. ஃபைபர் அதிகமா இருக்கு. கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்கிறவங்க இதை நீங்க அப்பப்போ எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கேலரிஸும் இதுல ரொம்ப கம்மிங்க.
பாருங்க சூப்பரா செட் ஆயிடுச்சு. நல்ல ஜிகிலியா இருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. நல்ல ஜிகிலியா, ஜெல்லியா இருக்கு. இந்த இஃப்தார் சமயத்துல நோன்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இத வாரத்துல ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம பாடிக்கு அவ்ளோ குளிர்ச்சியா இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.